நல்ல மழைங்க. செம்ம சூப்பரான மழை. செடிங்க எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம கட்டிங் பண்ணி நம்ம வைக்கிற பிளான்ட்டுங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இது நல்ல டைம்ன்றனால என்னோடய கார்டனில் வந்துட்டு என்னென்ன பிளான்ட்லாம் வந்துட்டு கட் பண்ணி நம்ம வந்துட்டு மண்ணில் வைக்க முடியுமோ எல்லாத்தையுமே வந்து தொட்டியில் வைக்கல இந்த முறை. நான் எல்லாமே வந்து மண்ணில் தான் வைக்க போகிறேன். ஸோ என்னென்ன பிளான்ட்டுங்களெல்லாம் நான் கட் பண்ணுறேன்றது உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ கோலியஸ் பிளான்ட் எல்லாமே வந்துட்டு இந்த டைமில் நான் வந்துட்டு நிறைய கட் பண்ணியிருக்கேன். எல்லா பிளான்ட்டுமே ஒவ்வொரு பீசஸ் கட் பண்ணி மண்ணில் வைக்க போகிறேன். ஸோ மண்ணில் வைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் பாருங்கள், நான் கட்டிங்ஸ் வச்ச செடி தான் இதெல்லாமே. நிறைய சின்ன சின்ன செடி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வரும். ஸோ நம்ம தொட்டியில் வைக்காமல் இந்த மாதிரி மழை டைமில் கட் பண்ணுற செடிங்க எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம மண்ணில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே வந்து நல்லா வேர் அதை அப்படியே பிடிச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு மழை வந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் கட் பண்ண செடிங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒவ்வொரு செடியாக நான் வைக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி. நிஜமாகவே இன்றைக்கி டே வந்துட்டு இந்த பிளான்ட்டுங்களோடே போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக குரங்குங்க இல்லைன்னா பேர்ட்ஸுங்க அணிலுங்க கொண்டு வந்து போடுற விதைங்க எல்லாமே வந்துட்டு நிறைய பப்பாளி விதை, சீத்தா விதை இது எல்லாமே போட்டு அது தானாக முளைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிளான்ட்டுங்களை எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்துட்டு நிறைய பேர் கேட்கும் போதும் நமக்கு ஈஸியாக எடுத்து கொடுக்குறதுக்கும் நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்களும் உங்களுடைய பிளான்ட்டுங்களை கட் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.